இந்த இடத்துல ஒரு ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. இது 2ஆ நமக்கு கட் பண்ணுறோம். கட் பண்ணால் 2 பார்ட்ஸ் வருது. 2 பார்ட்ஸுமே பார்க்க எப்படி இருக்குது, சிமெட்ரிக்கல், ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த பீஸ் அந்த பீஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஈக்குவலாக பிரித்தாலும் நமக்கு ஒரே மாதிரி வருது. ஓகேவா? ஸோ இதை தான் இப்போ படிக்க போகிறோம். சிமெட்ரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட் காமன்லி சீன் இன் நேச்சர் அண்ட் இஸ் யூஸ்ட் இன் எவ்ரி ஃபீல்ட் ஆஃப் அவர் லைஃப். ஆர்டிஸ்ட், manufacturers, designers, architects, and other make use of the idea of symmetry. Symmetry refers to the exact match in shape and size between two halves of an object. When we fold a picture in two halves and if both the halves match exactly equal, then we say that the picture is symmetrical. பாதி பில்டிங்க்கும் இந்த பாதி பில்டிங் பாருங்க ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான், இல்லைன்னா ஒரு சைடு பெருசா ஒரு சைடு சின்னதா இருக்கும். ஸோ இந்த வீடு கட்டுறதுல இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் மேக் பண்ணுறீங்க, சம் டயக்ராம்ஸ் வந்து ஒரே மாதிரியான டயக்ராம்ஸ் வந்து வரைய போகிறீங்க. 2 சைடுமே ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு ஹார்ட் ஷேப் வரைகிறீங்க. ஸோ இப்போ ஹார்ட்டில் ஷேப்பில் வரைகிறோன்னா இந்த ஹாஃபும் உங்களுக்கு ஒரே மாதிரி கிடைச்சாதான் அந்த ஹார்ட் நீட்டாக வரும். இல்லைனா இப்படி கொஞ்சம் பெருசாவோ கொஞ்சம் சின்னதாக வந்து அந்த ஹார்ட்டோட ஷேப் ஹார்ட் மாதிரி இருக்காது, ஒழுங்காக கிளியராக இருக்காது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் ஒரே மாதிரி வரையணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு சிமெட்ரிக்கல் தான் தேவைப்படும். ஸோ ஒரு பிக்சர் சேமாக இருக்க ஒரு பிக்சர், ஓகேவா, அதை நீங்கள் 2ஆ ஈக்குவலாக சென்டரில் நம்ம 2ஆ மடக்கி பார்த்தீங்கன்னா அது 2மே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதுன்னா அது பேர் தான் சிமெட்ரிக்கல் பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம பிரிக்கணும் சென்டரில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? when a line divides a given figure into 2 parts and both the parts match exactly, then we say the figure is called symmetrical about the line. This line is called the line of symmetry and axis of symmetry. இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லைன் ஆஃப் சிமெட்ரி. இந்த போட்டிருக்கோம்ல இந்த லைனு, ஸோ இதை தான் லைன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு இதுக்கு பேர் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 4 lines of symmetry. We can divide a square in 4 ways symmetrically. இப்போ ஒரு ஸ்கொயரை 1 2 3 4 வேஸில் நம்ம சிமெட்ரிக்கலாக கோடு போட்டு பிரிச்சுருக்கோம் ஈக்குவலாக. அதே மாதிரி இங்கே டூ லைன்ஸ் போட்டு ரெக்டாங்கிளாக பிரிச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல 2 ways symmetrical, மேலே வந்து 4 ways symmetrical கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், லிஸ்ட் அவுட் 2 symmetrical objects that you know. உங்களுக்கு 2 symmetrical objects உங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும்? ஏதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்க எது உங்களுக்கு தெரியும்? டிவி தெரியும். நம்ம வீட்டில் டிவி இருக்குல்ல, டெலிவிஷன். ஸோ அது தெரியும்ல. ஸோ அதுவுமே நமக்கு 2 லைன் சிமெட்ரி தான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அடுத்தது, டேக் த பிக்சர் விச் ஹாஸ் சிமெட்ரி. இதில் இந்த பிக்சரை எந்த பிக்சர் சிமெட்ரியை கரெக்டாக இருக்கோ அதை நம்ம டிக் பண்ணோம். இங்கே ஹவுஸ் பாருங்கள், நமக்கு சிமெட்ரிக்கல் கரெக்டாக சிமெட்ரியாக வருது. அதே மாதிரி இந்த இடத்துல கிராபில் பாருங்கள், இந்த கை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ அதனால் நம்ம இதை பிரிக்க முடியாது. ஸோ இங்கே இதுவுமே நம்ம பிரிக்க முடியாது, இதுலேயுமே பிரிக்காது. இந்த இடத்துல ஹவுஸ் மட்டும் தான் நம்ம கரெக்டாக கோடு போட்டோன்னா ஒரே மாதிரி, சென்டரில் கோடு போட்டோன்னா ஒரே மாதிரி ஹாஃபில் கரெக்டாக வரும். சரியா? மேட்ச் பண்ண முடியும். கம்ப்ளீட் த அதர் ஹாஃப் ஆஃப் டு மேக் த கிவன் ஃபிகர் சிமெட்ரி. 3rd கொஷின். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு கரெக்டாக அதை வரைஞ்சிக்கலாம். இப்போ draw the lines of symmetry for the following figures and write the number of lines of symmetry. இப்போ நம்ம lines of symmetry வரையணும். நம்ம ஆல்ரெடி ஸ்கொயருக்கு என்ன பார்த்தோம், முன்னாடி பார்த்தோம்ல, என்ன 4 lines of symmetry இருக்கும் ஸ்கொயருக்கு. ரெக்டாங்கிள் அப்படின்னா நமக்கு 2 lines of symmetry இது நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ட்ரையாங்கிளுக்கு இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவலாக இருக்குல்ல சைட்ஸும். அப்போ நம்ம இதை வந்து இப்படி பிரிக்கலாம். அப்போ 3 lines of symmetry இந்த இடத்துல வரும். இந்த ஆரோ வந்து இப்படி நம்ம, அதாவது நம்ம ஃபோல்டு பண்ணுறது கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு ஒரு பேப்பரில் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 2 சைடும் பாருங்கள் ஈக்குவலாக ஒட்டும். ஸோ அப்போ அதுதான் ஒரு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தான் வர முடியும் அதுக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி அம்ப்ரெல்லா இந்த இடத்துல இந்த ஷேப் கீழே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 0 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நீங்கள் ஈக்குவலாக உங்களுக்கு பிரிக்க முடியாது. அதே மாதிரி ட்ரீயும் உங்களால் ஈக்குவலாக பிரிக்க முடியாது, 0. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ இப்படி பிரிக்கலாம். வெர்டிக்கலாக ஒரு தடவை நம்ம பிரிக்கலாம். அதே மாதிரி ஹாரிசான்டல் அதில் வந்து ஒரு லைன் போடலாம். ஓகேவா? அப்போ நமக்கு டோட்டலாக இப்போ நமக்கு 2 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஒரு ஹாரிசான்டல், இந்த பக்கம் டயக்னல், அந்த பக்கம் ஒரு டயக்னல், டோட்டலாக 4ஆக பிரிக்கலாம். ஸோ நல்லா பிரிச்சுக்கோங்க. 1 2 2 3 4 இப்படி பிரிச்சிருக்கேன். அப்போது 4 வருது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஹெக்ஸகனை இந்த எல்லா கார்னர் இருக்கப்போ ஒரு கார்னர் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் 1, இந்த பக்கம் 2, ஓகேவா, இந்த பக்கம் 3. ஸோ இப்போ நமக்கு டோட்டலாக எப்படி பிரிச்சிருக்கோம், 3ஆக பிரிச்சிருக்கோம் கார்னர்ஸ் வச்சு. அடுத்தது வந்து இந்த மிட் பாயிண்ட்டை வச்சு பிரிக்கணும். அப்போ 4, அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட்டு 5, இந்த மிட் பாயிண்ட்டு 6. ஸோ டோட்டலாக 6ஆக பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராம்பஸ்.
ஸோ இந்த ராம்பஸை எப்படி நம்ம பிரிக்கணும்னா 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தான் பிரிக்க முடியும். 1 2. ஸோ 2 தான் நம்மளால் பிரிக்க முடியும். இந்த ஃபனல், ஸோ ஃபனலை வந்து நமக்கு ஃபனலுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷேப் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் இது நம்ம பிரிக்க முடியாது. ஸோ 0 தான் நம்மளால் போட முடியும், ஓகேவா? ஆர் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா இந்த மாதிரி இப்படி சென்டராக நம்ம கோடு போட்டு இப்படி நடுவில் அப்படி பிரிக்கலாம், ஓகேவா? ஸோ சென்ட்ரா மீன்ஸ் இட் மீன்ஸ் அ வெர்டிக்கல். இந்த ஷேப்போட வெர்டிக்கலாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி கோடு போட்டுக்கோங்க, ஓகேவா? அது நம்ம கரெக்டாக இந்த ஷேப் வச்சு கட் பண்ணணும். வெர்டிக்கலாக தான் நம்ம பிரிக்கிறோம். இதோடு இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதி ஃபனல் கிடைக்கும், சரியா? இந்த பாதி ஃபனல் அப்படி கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல 1 அப்படின்னு கூட போடலாம், ஓகே? ஸோ இதுக்கு நான் 1 அப்படின்னு எழுதுகிறேன். ஃபனலுக்கு வந்து 1 வெர்டிக்கல் லைன் வந்து நடுவில் ரன் ஆகும். இப்படியே கட் பண்ணணும் நடுவில் ஃபனல் அப்படியே இந்த சைடு அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதி ஃபனல் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஹோல்டரில் இப்படி இருக்கா ஹோலு, அந்த ஹோல்டரில் பாதி ஹோல் கிடைக்கும். அப்போ அந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம 1 அப்படின்னு போட்டிருக்கோம். Can we divide an irregular solid shape symmetrically? Justify your answer. So no, we cannot divide an irregular solid shape symmetrically அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது write the alphabets of English which are not symmetrical. ஸோ சிமெட்ரிக்காக இல்லாததை நம்ம எழுத போகிறோம், ஓகேவா? அப்போ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்காது இந்த இடத்துல. ஸோ அப்போ என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்றத எழுதிக்கலாம். என்னென்னா F G வந்து J L N P Q R S Z. ஸோ இதுக்கெலாம் நமக்கு நாட் சிமெட்ரிக்கல். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல NSZ இதுக்கெலாம் வந்து நமக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குது, ஓகேவா? ஆனால் ரிஃப்ளெக்ஷனல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தான் இதுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து ரைட் த ஆல்ஃபபெட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் விச் ஆர் சிமெட்ரிக்கல். ஃபர்தர் ஃபைண்ட் வெதர் த சிமெட்ரி இஸ் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாரிசான்டல் வந்து BCDEK. ஸோ எப்படின்னா இப்போ இது நடுவில் இதுதான் ஹாரிசான்டல் லைன், இப்படி இருந்துச்சுன்னா அது வெர்டிக்கல் லைன். ஸோ இப்போ ஹாரிசான்டலாக பிரிக்கும் போது ஈக்குவலாக வரும். ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே, ஓகேவா? அப்போ ஹாரிசான்டலாக ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், ஈக்குவலாக வரும். இது ஹாரிசான்டல். இப்போ அடுத்தது வந்து வெர்டிக்கல். வெர்டிக்கல் வந்து AMTUVWY இதெல்லாம் வந்து வெர்டிக்கல். ஒய்க்குமே நீங்கள் இப்படி எழுதக்கூடாது. ஒய் வந்து ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும், ஓகேவா? அதனால ஒய் நம்ம எழுதுகிறோம். க்ராஸாக போடக்கூடாது, இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ இது இருந்தால் நமக்கு வெர்டிக்கல் சிமெட்ரி. ஸோ இப்போ போத் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டுமே, ஹாரிசான்டலும் இருக்கும் வெர்டிக்கலும் இருக்கும். ஸோ அது எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல், ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ என்னென்ன சிமெட்ரினா HIAOX இதில் ஹாரிசான்டலும் இருக்குது வெர்டிக்கலும் இருக்குது, புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம இதை எழுதியிருக்கோம். அடுத்தது பார்க்கலாமா? சர்க்கிள் ஹேஸ் அ மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இஸ் இட் ட்ரூ? ஒய்? ஸோ சர்க்கிளில் நமக்கு நிறைய லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கு அது ட்ரூவா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், சர்க்கிள் ஹேஸ் அ இன்ஃபினைட் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு எழுதணும். ஸோ இது வந்து எஸ், சர்க்கிள் ஹேஸ் அன் இன்ஃபினைட் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்தது ஃபைண்ட் த 3 numbers between 1 and 9 which are symmetrical. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பிட்வீன் 1 and 9க்கு நடுவில் இருக்க ஃபைண்ட் 3 numbers கேட்குறாங்க. ஸோ சிமெட்ரியில் வருது. ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னென்ன 3 நம்பர்ஸ்னால், இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து 1ல் இருக்கும், சரியா? 1 சென்டர் அப்படி போட்டோன்னா வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வரும். 3 அப்படின்னா நமக்கு ஹாரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. 8 அப்படின்னா போத் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் இந்த இடத்துல இருக்குது. அப்போ 1 3 and 8 வந்து எழுதிக்கலாம். 1 3 and 8 வந்து எழுதிக்கலாம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் 2 numbers between 0 and 9 which has a 2 lines of symmetry. ஸோ 2 நம்பர்ஸ் வந்து 0 and 9க்கு நடுவில் இருக்கிறத எழுதணும். 2 lines of symmetry இருக்கிறத நம்ம எழுதணும். ஸோ 0லேருந்து 9க்கு நடுவில் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போ 8ங்கிற நம்பரில் தான் போத் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் சிமெட்ரி இருக்குது. ஸோ அப்போ 6th சம்மோடைய ஆன்சர் வந்து 8. ஓகே, 5th சம்மில் பிட்வீன் 1 and 9 கேட்டிருக்காங்க. 1 and 9க்கு நடுவில் அப்படின்றதப்போ நம்ம 1 எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக எங்கள் கொஷினில் ஃபைண்ட் த 3 numbers அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால 3 numbers நமக்கு இல்லை. 3 and 8 2 numbers தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 1 எடுத்தோம். இதில் கொஷின் மிஸ்டேக். ஃபைண்ட் த 2 numbers கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 3 and 8 தான் எழுதியிருக்கணும். இங்கே பிட்வீன் 1 and 9 கிடையாது, ஃப்ரம் 1 and 9 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்கிங் 3D ஷேப்ஸ் யூஸிங் நெட்ஸ்.
ஸோ நெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், 3D ஷேப்ஸ் வந்து பண்ண போகிறோம். நெட்ஸ் ஆஃப் கியூபாய்ட். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் அவுட் அ ஸ்மால் பாக்ஸ் அண்ட் லே அவுட் ஆன் த ஒயிட் பேப்பர். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பண்ணி நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஹவு மெனி சைட்ஸ் ஆர் தேர் இந்த பாக்ஸஸ், அந்த பாக்ஸில் எத்தனை சைட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 6 சைட்ஸ் இருக்குது. எஸ், யூ ஆர் கரெக்ட். கேன் யூ அசம்பிள் இட் அகெயின், திரும்ப இதை அசம்பிள் பண்ண முடியுமா? எஸ் சார், குட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் அசம்பிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷேப் கிடைக்கிது, இந்த இடத்துல கியூபாய்ட் ஷேப் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன கிடைக்கும், கியூபாய்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். Find out which of these can be made into a box by folding along the dotted lines. Put a tick mark for the correct options. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் இதோடைய இது. இங்கே எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது. அப்போது இதுதான் இதனுடைய ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல கியூபுக்கு, கோனுக்கு அதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், கோனு, சிலிண்டரு, கியூப் எல்லாமே இருக்குது. அடுத்தது இங்கே ஆக்டிவிட்டி டைம், இதை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா எந்த ஷேப் வந்து கிடைக்கும், இங்கே கியூபாய்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு சிலிண்டரோடது. ஸோ இது வந்து நமக்கு கோனோடது. இது வந்து நமக்கு கியூபோடது.